ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். காலையில் நான் என்ன டிஃபன் பண்ணேன் அப்படின்னா வெந்தயக்களி செஞ்சுட்டு டிஃபனை முடிச்சாச்சு. இப்போ செய்ய போகிறது மதிய சாப்பாடு. மதிய சாப்பாடு என்ன செய்கிறேன் அப்படின்னா, அரைக்கீரை போட்டு பருப்பு கூட்டு, அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நல்லா மீல் மேக்கரில் 65 செம்ம காம்பினேஷனாக இருக்கும். அந்த கீரை போட்டு பருப்பு கூட்டுக்கும் அந்த மீல் மேக்கர் 65க்கும் செம்ம மேட்சாக இருக்குது. அது எப்படி செய்கிறேன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பருப்பு கூட்டு பண்ணுறதுக்கு அரைக்கீரை ஒரு கட்டு எடுத்திருக்கேன். நல்லா பெருசாக இருக்குது பாருங்கள். இங்கே பரவாயில்ல, இந்த ஏரியாவில் கொஞ்சம் பெரிய பெரிய கட்டாக இருக்குது. 20 ரூபா தான் ஒரு கட்டு. எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அது கூடவே முடக்கத்தான் வாங்கிட்டு வந்திருக்காங்க. இது ஒரு நாளைக்கு நான் தோசை செஞ்சு காமிக்கிறேன். முடக்கத்தான் தோசை புளிக்க வைக்கக்கூடாது, அப்படியே அரைச்சி இன்ஸ்டண்ட்டாக செய்யணும். அந்த மாதிரி இருக்கும். அதை ஆஞ்சி எடுத்துக்கலாம். சாதம் வேக வச்சுருக்கேன். எப்பயுமே எலக்ட்ரிக் குக்கர்லேயே சாதத்தை வச்சு பழகிட்டேன். இப்போ 2-3 நாளாக இப்போ சாதம் வடித்து சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருந்துச்சுன்னு வடித்தேன். அதுக்கே எல்லாம் குறை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஏன்னா வடித்த உடனே அதோட டேஸ்ட் போயிடுது பார்த்தீங்களா, சப்புன்னு இருக்குது சாதம் அப்படின்னாங்க. இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு ஒரு ஆசைக்கு ஒரு 2 நாள் வடித்து பார்க்குறேன். இந்த பழக்கட்டையில் வச்சு தான் நான் வடிப்பேன். எனக்கு அப்போ தான் வடிக்க தெரியும். பாருங்கள், எலக்ட்ரிக் குக்கர் சும்மா தான் கிடக்கு ஒரு 4 நாளாக. பழக்கட்டை ஈஸியாக இருக்குது. இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சு வடிக்கும் போது உங்களுக்கு சேஃப்டியாக இருக்கும். செவுத்து மேலெலாம் வச்சு சில பேர் வடிக்கிறாங்க, பார்க்கவே பயமாக இருக்கும், எங்கேயாச்சும் வடிக்கிட்டு விழுந்துரும்னு சொல்லிட்டு. பருப்பு வேக வச்சுருக்கேன். சாதம் வேக வெந்துட்டுருக்கு, இந்த பக்கம் பருப்பு வெந்துட்டுருக்கு. கீரையெல்லாம் ஆஞ்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பருப்பு கூட்டு பண்ணுறதுக்கு கீரை இந்த மாதிரி ஆயிடும். அந்த தண்டெல்லாம் போடாதீங்க, அந்த கீரை கொத்தை மட்டும் ஆஞ்சிக்கோங்க. தண்டோடு சேர்த்து போட்டிங்கன்னா ரொம்ப நிறையா இருக்கும், ஒரு மாதிரி கொச கொசன்னு. அது நல்லா இருக்காது டேஸ்ட்டும். தண்டோடு போட்டிங்கன்னா கூட்டு. இது ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். நிறைய தண்ணி ஊற்ற வேண்டாம், அதிலே வெந்துடும். வேக வைக்கிறது எப்படி வேக வைக்கணும் அப்படின்னா, அந்த கலர் மாறக்கூடாது. க்ரீனிஷ் மாறாமல் கரெக்டாக பெரட்டி போட்டு கரெக்டான பக்குவத்தில் வேக வச்சுக்கோங்க. உங்கள் வீட்டில் மண் சட்டி இருந்துச்சுன்னா போட்டு கடைஞ்சி எடுத்துக்கோங்க. எனக்கு கீழே உட்காந்து கடைய முடியாது மண் சட்டியில், அதனால் நான் மிக்சியில் தான் போட போகிறேன். லைட்டாக ஆற வச்சுட்டு மிக்சியில் பல்ஸ் மோடில் அப்படியே விட்டு அரைச்சிங்கன்னா, குறப்பாக அரைக்கணும். குழன்னு அரைச்சிட்டிங்கன்னாக்கா டேஸ்ட்டு போயிடும். நல்லா கொஞ்சம் திப்பியாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. அதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ மீல் மேக்கர் ஒரு பிளேட் நிறைய எடுத்து வச்சுருக்கேன். 65 போடுறதுக்கு வெந்நீர் கொதிக்க வச்சுருக்கேன். அதில் அப்படியே போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு தட்டு போட்டு ஒரு 10 நிமிஷம் மூடிட்டிங்கன்னா அது அந்த தண்ணியில் ஊறி நல்லா பஃபியாக வந்துடும், சாஃப்டாக. இல்லைன்னாக்கா ஹார்டாக இருக்கும். ஒரு 10 நிமிஷம் கழித்து பச்சை தண்ணியில் 2-3 வாட்டி அலசிட்டு அதுக்கப்புறம் புழிங்க. இல்லைனாக்கா சுடு தண்ணி உள்ளார இழுத்து வச்சுருக்கும் பார்த்தீங்களா, கையெல்லாம் சுடும். அதனால் 2-3 வாட்டி அலசிடுங்க. அந்த வாசமும் போயிடும். அந்த மீல் மேக்கர் வாசம் இருந்தால் சில பேர்த்துக்கு பிடிக்காது இல்லைங்களா. எனக்கு நல்லா 2-3 வாட்டி பச்சை தண்ணியில் அலசிட்டு அப்புறம் ஃபுல்லாக புழிஞ்சிருங்க. நிறைய தண்ணி இருக்கும் உள்ளார. அதை தண்ணியை வெளியேற்றினா தான் நம்ம காரத்தெல்லாம் அது உள்ளே இழுக்கும். இப்போ இந்த மாதிரி புழிஞ்சி போட்டுட்டேன். ஒரு கரண்டி தயிர் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணால் எலுமிச்சம்பழம் கூட புழிஞ்சி ஊற்றிக்கலாம். மஞ்சப்பொடி 1/2 ஸ்பூன், காரத்துக்கு ஏற்ற மாதிரி தனி மிளகாத்தூள் நான் ஒரு 1.5 ஸ்பூன் போடுறேன். கொஞ்சம் சிக்கன் மசாலா இருந்துச்சு, அதை கொஞ்சம் போடுறேன். இதுவும் 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. உப்பு அளவாக போட்டுக்கோங்க. ஏற்கனவே கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம் மீல் மேக்கருக்கு, அதையும் ஞாபகத்தில் வச்சுட்டு போட்டுக்கோங்க. கடலை மாவு 3 ஸ்பூன், அரிசி மாவு 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். கார்ன்ஃப்ளவர் போடாதீங்க, அது சில டிஷ்ஷுக்கு நல்லாயிருக்கு, சில இதுக்கு வரன்னு இழுக்குது. ஒரு மணி நேரம் நம்ம வச்சுருந்தோம் வச்சிங்களேன், ஆறிடுச்சுனாக்கா ஒரு ஸ்டிஃபாக கிடக்கு, அப்படியே ஒரு மாதிரி சவ்வு மாதிரி ஆகிடுது. அதனால் அதை போட வேண்டாம். கடலை மாவும் அரிசி மாவும் கலந்து போடும்போது எவ்வளோ நேரம் ஆனாலும் சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு. அந்த சவ்வு மாதிரி ஆகாது. இதை யூஸ் பண்ணி பாருங்கள். நல்லா இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். உங்களை மாதிரி செஞ்சு பார்த்தேன், நல்லா இருந்துச்சுன்னா சூப்பராக சொல்லுங்கள், எனக்கும் சந்தோஷமாக இருக்கும். இப்போ கீரையெல்லாம் மிக்சியில் ஒரு அடி அடித்து எடுத்து வச்சுட்டேன். பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிட்டு, குழம்பு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்தம் பருப்பு தான் போட்டிருக்கேன். இது தாளிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. கடுகு உளுந்தம் பருப்பு போட்டுட்டு வெங்காயம் 2 பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இது பாதி வதங்கினா போதும், ரொம்ப வதங்கிடுச்சுன்னா டேஸ்ட் நல்லா இருக்காது. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். காஞ்ச மிளகாய் கொஞ்சம் போட்டு அதையும் சேர்த்து வதக்கிட்டு மஞ்சப்பொடி, உப்பு, பெருங்காயம் லைட்டாக கலந்து விட்டுட்டு கீரையை சேர்த்துக்க வேண்டியது தான். பெருங்காயம் கொஞ்சம் தூக்கலாகவே போடுங்க, சூப்பராக இருக்கும். தக்காளிலாம் எதுவும் போட வேண்டாம், ஒரே புளிப்பாக இருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் குறப்பாக அரைச்சிருக்கோம் பாருங்கள். ரொம்ப கூழு மாதிரி அரைச்சிட்டிங்கனாக்கா பருப்பு கூட்டு டேஸ்ட் இருக்காது, ஒரு மாதிரி க்ரீமியாக ஆகிடும், நல்லா இருக்காது. உப்பு போடாமல் தானே அரைச்சோம், அதனால் இதில் உப்பு போட்டிருக்குல்ல. இப்போ வெங்காயத்தில் நம்ம போட்டிருக்கோம், அது எல்லாமே அதில் கலந்துரும். பருப்பு ஒரு 200 கிராம் பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன், அதை கலந்துக்கலாம்.
பருப்பு ரொம்ப குழைய வேக வைக்கக்கூடாது. கொஞ்சம் அப்படியே நெத்து பதமாக எடுத்தால் தான் அந்த பருப்பு தெரியணும். அதில் வெந்திருக்கணும், ஆனால் குழஞ்சிடக்கூடாது. குழஞ்சிருச்சுனாக்கா நல்லா இருக்காது டேஸ்ட்டு. நல்லா கலந்துட்டு எடுத்து வச்சிட வேண்டியது தான் பருப்பு கூட்டு. எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது எவ்வளோ க்ரீனிஷாக இருக்குது பாருங்கள். அதனால தான் அளவாக வேக வைக்க சொன்னேன். வெந்திருக்கணும், ஆனால் கலர் மாறக்கூடாது. அடுத்தது 65 போட்டுடலாம். செம்மையாக இருக்குது பாருங்கள். எண்ணெய் சூடானோடனே நான் சன்ஃப்ளவர் ஆயிலில் தான் பொரிக்கிறேன். தனித்தனியாக போடுங்க, ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாக போட்டுக்கோங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, அப்போ தான் உள் பக்கம்லாம் வேகும். மீல் மேக்கரோட உள்ளார வேகணும் பார்த்தீங்களா, அதனால் சொல்கிறேன் நான். அது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டிருக்கேன். போட்டு இந்த மாதிரி நல்லா அழகாக 65 பதத்துக்கு சூப்பராக பொரிச்சு எடுத்துக்கோங்க. நல்லா கமகமன்னு சூப்பராக இருந்துச்சுங்க. சூடாக சாப்பிடவே நல்லா இருந்துச்சு. இது சாதத்துக்கு தொட்டுக்கலாம், ரசம் சாதத்துக்கு தொட்டுக்கலாம், தயிர் சாதத்துக்கு, சாம்பார் சாதத்துக்குலாம் தொட்டுக்கிறதுக்கு நல்லாயிருக்கு. போர் அடிச்சதுன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட சாப்பிட்டுக்கலாம். கருவேப்பிலை வந்து லாஸ்ட்டில் இறக்க கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி போடுங்க. செவந்து வரும்ல அந்த சமயத்தில் போடுங்க. முன்னாடியே போட்டிங்கன்னா அதோட க்ரீன் கலரும் மாறிடும். அதனால் நல்லா பெரட்டி போட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுக்கிறதுக்கு ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி போட்டிங்கன்னாக்கா கரெக்டாக இருக்கும். அந்த க்ரீனிஷாக இருக்குது பாருங்கள் கருவேப்பிலை. இதெல்லாம் பார்த்து செய்யும்போது தான் நம்மளுக்கு வாசனையான சாப்பாடு கிடைக்கிது. அதனால தான் நம்ம கரெக்டாக சொல்கிறோம், இப்போ போடுங்க, அப்படி செய்யுங்க, இதை போடுங்கன்னு சொல்லிட்டு. மீல் மேக்கர் 65 எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? சுட சுட சாப்பிடும்போது செம்மையா இருக்கும். செம்ம டேஸ்டா இருக்கு. அப்படியே போன்லெஸ் சிக்கன் சாப்பிட்ற மாதிரி இருக்கு. நல்ல டேஸ்டா இருக்கு. நான் சொன்ன மாதிரியே செய்யுங்க, அப்போ வந்து உங்களுக்கு ரெசிபி வந்து கரெக்டா இருக்கும். எப்படி இருந்துச்சு பருப்பு கூட்டு மீல் மேக்கர் 65 காம்பினேஷன் சூப்பரா இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த ரெசிபி அது மாதிரியே செஞ்சு பாருங்க, அப்பதான் உங்களுக்கு நல்லா இருக்கும். அந்த பருப்பு கூட்டு கூட நான் செஞ்ச மாதிரியே செய்யுங்க. அதிகமா எதுவும் தக்காளியெல்லாம் போடாதீங்க, நல்லா இருக்காது. வெறும் வெங்காயம், காஞ்சி மிளகாய், அவ்வளவுதான். அப்படியே தாளிச்சிட்டாலே அந்த டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கும். அதுக்கு காரமான ஒரு மீல் மேக்கர் 65 செம்ம மேட்சா இருந்துச்சு. எல்லாருமே விரும்பி சாப்பிட்டாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்படி இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இவ்வளோ நேரம் என்னோட வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.